வணக்கம் பிக் ஷாட்ஸ் மக்களே. எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காவேரி ஆத்துக்குள்ள இருக்கும். அப்படியே சொல்றேன் பாருங்க, போன வாட்டி நம்ம காவேரி ஆத்தை பத்தி கும்போணத்துல நின்று பேசும்போது அந்த தெரியுது பாத்தீங்களா ஒரு பாலம், அந்த பாலத்து மேல நின்று இங்க தண்ணி ஓடுறப்ப நான் இதை காட்டி பேசியிருப்பேன். இதுதான் காவேரி ஆறு, இது எங்க போகுது எங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாத்தீங்களா இந்த ஒரு அழகான ஸ்ட்ரக்சரையும் நான் உள்ள இருந்து காட்டியிருப்பேன். உள்ளர வந்து ஒரு பெரிய கோவில் மாதிரி அமைப்புல நந்தி தெரியுதுன்னு. இந்த நந்தி இருக்குல்ல, இந்த நந்தி எதுக்கு உள்ளதுன்னா அந்த கோவிலுக்கு உள்ளது. பகவத் படிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டுக்கு இங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு இது வந்து இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோவில்ல உற்சவம் ஏதாவது நடக்க போகுது பெரிய விசேஷமா அப்படின்னா அந்த படிக்கட்டு இருக்கு இல்லையா, அங்கேருந்து காவேரி ஆத்து படிக்கட்டு அப்படிங்கறத ஆத்துல இருந்து வந்து கிளம்புவாங்க. இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த பச்சை காளி சிகப்பு காளி கட்டி வேஷம் எடுத்து உற்சவம் வந்து ஊர்வலம் போவாங்க இல்லையா, அதுக்கான அந்த வேஷம் கட்டு வேலை வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் வந்து இங்க கூட்டமா இருக்கு. நீங்க நான் அதோட கிளிப்ஸ் எல்லாம் வந்து போடுறேன், நீங்க வந்து பார்க்கலாம். எப்படி ஆத்துக்கு நடுவுல ஒரு அழகான ஒரு அமைப்பு பாருங்க. மேல வந்து கல்லாலான மண்டபம், கீழே வந்து அந்த ஆத்து தண்ணியை போறதுக்கு அதை வந்து பிரிச்சு விடுற மாதிரி கூரான ஒரு அமைப்பு. இங்க பாருங்க, அங்கேருந்து தண்ணி ஸ்பீடா வந்து கட்டமானதுல மோதுனுச்சுன்னா அது வந்து ஏதாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்து தண்ணியை பிரிச்சு விடுற மாதிரி கூரான ஒரு அமைப்பு. அங்கேயும் மேல அந்த கூரான அமைப்பு நீங்க வந்து பார்க்க முடியும். சூப்பரா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இங்க வந்து ஒரு நந்தி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மொத்த ஆறும் வந்து வறண்டு கிடக்கு. இதுல வந்து பாருங்க உள்ள சின்ன கிணறு மாதிரி ஒரு அமைப்புல இங்க வந்து தண்ணி இருக்கும். இங்க பாருங்க, இதை வந்து செங்கற்கள் வச்சு கட்டியிருப்பாங்க. இந்த பாருங்க தண்ணி கிடக்கு. உள்ள வந்து பாருங்க தண்ணி கிடக்கா எப்படி, அதில் வந்து ஆற்று தண்ணி வந்து இதில் இருக்கும். இதில் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா தண்ணி வரும். ஏன்னா ஒரு பக்க பாதியில் தண்ணி போயிட்டு இருக்கு. இது வந்து வறட்சி கிடையாது. மேலே இருக்கக்கூடிய ஓவர்ஃப்ளோ தண்ணி தான் வந்து இல்லை. மற்றபடி உள்ளர வந்து ஆழமான நீரோட்டம் வந்து இருக்கும். பாருங்க மேலே வந்து பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே வந்து பூஜை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வரும்போதே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சாம்பிராணி எல்லாம் போட்டு காளி வேஷம் வந்து முக்கால்வாசி கட்டி முடிச்சிட்டாங்க. நான் வந்து அதெல்லாம் ஷார்ட்ஸாக நம்ம பிக் ஷாட்ஸ் ஆன்மீகம் பேஜில் நான் வந்து போஸ்ட் போடுறேன். அதில் நீங்கள் வந்து பாருங்க இதோடைய ஃபங்க்ஷனை. அதுமாரி இந்த புறப்பாடு போகிறதையும் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். எப்படி அப்படிங்கிறத வந்து பாருங்க. இந்த இடத்த காட்டணும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இந்த படித்துறையை பாருங்க, கல்லாலான மிகப்பெரிய படித்துறை. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும். இங்க பாருங்க பிள்ளையார் கோவில் இருக்கு. அதே மாதிரி மிக பழமை வாய்ந்த ஒரு சிவலிங்கம் வந்து இருக்கு. அதே மாதிரி சிவலிங்கத்துக்கு பக்கத்திலேயே கூடுதலாக நிறைய சிற்பங்கள் வந்து வச்சிருப்பாங்க, கற்றளிகள் வந்து வச்சிருப்பாங்க. அதை நீங்க வந்து பார்க்கலாம். ரொம்ப பழமையா இருக்கும். ஒரு விநாயகர் இருக்கும். இந்த விநாயகர்லாம் வந்து ரொம்ப பழமையா இருக்கும். ஒரு கிணறு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு பானா வடிவிலான ஒரு மண்டபம் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மியூசிக் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்க அப்படின்னா இந்த லுக் வந்து திருவையாறுல இருக்கும் இல்லையா, அந்த திருவையாறு லுக்ல வந்து இருக்கும். நம்ம அதை பார்த்துட்டு வருவோமா? இங்க பாருங்க, இந்த சைடு மண்டபம்லாம் வந்து அமைப்பா வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த மண்டபமும் வந்து கல்லாலான மண்டபம் வந்து பண்ணியிருப்பாங்க. இது பாருங்க ஃபுல்லா வந்து கல்லு. ரொம்ப பழமையான மண்டபம் தான் இது. இதுல நிறைய சிற்பங்கள்லாம் கூடி கூடியா வந்து பார்க்கலாம். எல்லாமே வந்து சிதிலமுற்று இருக்கும். இது வந்து ப்ராம்ப்டா இருக்காது. உள்ளர வந்து கண்டினியூஸா அந்த பச்சைக்காளி சிகப்பு காளியோடைய அந்த விசேஷங்கள் வந்து போயிட்டு இருக்கிறதுனால நம்மளால நாய்ஸ் இல்லாம வந்து எடுக்க முடியல. அது வந்து உள்ளர வந்து ரொம்ப கிராண்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க, படித்துறையில இருந்து கிளம்புற மாதிரி. ஸோ அதுக்காக உள்ளர வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம நிக்கிறதா வந்து என்ட்ரன்ஸ். நான் உங்களுக்கு வந்து ஆர்ச் இது எல்லாமே வந்து காட்டுறேன். அதாவது இந்த லொகேஷன் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா காவேரி ஆத்தாங்கரைன்னு சொல்லுவோம். நம்ம உள்ள இருந்து நான் உங்களுக்கு அந்த பாலத்தை காட்டினேன். போன வாட்டி வந்து இந்த தீ விபத்து ஸ்கூல்லாம் வந்து எடுத்தோம் இல்லையா, அதுக்கு நேர ஆப்போசிட்ல உங்களுக்கு உள்ள இறக்கத்திலேயே இந்த பகவத் படித்துறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா வந்து இருக்கும். நீங்க வந்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். பட் இது வந்து ஓப்பன்ல இருக்கா என்ன ஏதுங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஓப்பன்ல இருக்குமா, நீங்க வரும்போது வந்து பார்க்கலாமா, எப்பயுமே அக்சசபிளா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்னைக்கு யதார்த்தமா வந்தப்ப இந்த இடம் வந்து ஓப்பன்ல இருந்துச்சு. அதனால நம்மளால உள்ளர போய் இது வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்தோடைய ஃபுல் கண்டென்ட். பாத்தீங்க அப்படின்னா சுத்தில வந்து அப்படியே வந்து மடங்கள் மாதிரி இருக்கும். டானா மாதிரி ஒரு வடிவுல உள்ளர வந்து மடங்கள் இருக்கும். அதுல வந்து ஒரு சைட்ல சிவலிங்கம் அதெல்லாம் வந்து இருக்கும். நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் அப்ல வந்து காட்டுறேன். இப்பதான் வந்து இந்த மோனம் அடிக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்களா, இந்த இடம் வந்து கும்போணத்துல உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறத நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கும்போணத்துல இருந்தே பாக்குறவங்க ஐ எம் ஃப்ரம் கும்போணம் அப்படிங்கறத வீடியோ கீழே மறக்காம வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டே டியூன், டேக் கேர், பை.